பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இதில் எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அது நல்லா செவந்து வரணும். பூண்டு இப்போ நல்லா செவந்துருச்சு. நல்ல வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். அதுவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டிருக்கேன். இந்த 2 தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுடணும். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் உள்ள உப்பு மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு உப்பு போடலைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி, நான் இந்த இதில் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். அந்த 2 தக்காளிக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி குழந்தைங்க சின்ன எல்கேஜி யூகேஜி குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தக்காளியை எடுத்து வெளியில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கே லேட் ஆகும். அதனால் அந்த தக்காளிக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து கூட செஞ்சீங்கன்னா அந்த புளிப்போட டேஸ்ட் அந்த டொமேட்டோ சாஸில் இருக்கும். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி வேணும்னா தக்காளியை இது பண்ணிவிட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸை இதுக்கு பதிலாக ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுது. அப்படியே அப்பப்போ கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு இப்படி குத்தி விட்டேன். நீங்களும் அதே மாதிரி எண்ணெய் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு வெந்தவுடனே மசாலா பவுடர்லாம் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். இதை அப்படியே நல்ல எண்ணெயிலேயே அப்படியே கிளறி விட்டுறலாம். அந்த எண்ணெய் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஓரம் ஒதுக்கிடலாம். ஓரம் ஒதுக்கிட்டு நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் செய்ய போகிறேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையை உடச்சி கடாயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதுக்கு முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகு பொடி போட்டுடலாம். கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் காரமாகவே போடுங்க. அப்போ தான் அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். நான் சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த முட்டையை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. இல்லைனாக்கி ரொம்ப இதுவாகிடும், மசிஞ்சு மசாலாவோட சேர்ந்து கொலன்னு ஆகிடும். சாதத்தோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி அந்த இதை அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டு கொஞ்சம் அப்படியே குத்தி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை லைட்டாக பெரட்டி விட்டுறலாம். முட்டை நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இதை இப்படியே பெரிய பெரிய பீஸாக இப்படியே உடச்சி விட்டுட்டு அவ்வளோதான். இதோட மசால் கிரேவியோட சேர்த்து கலந்துடலாம். இப்போ இந்த முட்டை இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் உப்பு தேவையில்லை, பத்தலைன்னா உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு பொடி கூட கொஞ்சம் காரம் பத்தலைன்னா மிளகு பொடியும் போட்டுக்கலாம். இப்போ 2 பேர் சாதம் வடித்து இந்த மாதிரி உதிரியாக இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டணுன்னா 2 பேர் அளவுக்கு கட்டலாம். இப்போ இப்போ சாதத்தையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு சாதம் உடையாத அளவுக்கு அப்படியே கலந்து நல்லா மேலே வரைக்கும் நல்லா எல்லா பக்கம் சாதத்தில் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலை நேரத்தில் நீங்கள் செய்கிறதும் இந்த சாப்பாடு சாதம் மட்டும் வடித்தா போதும், ஈஸியாக கலந்து கொடுத்துர்லாம். இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா அப்படியே ஒரு கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு.
இந்த முட்டை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கும், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இதை வந்து விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.